சஃபாரி இல்லை, சல்மான் கான் கி சவால் உடையடா சவுரி. கண்டிப்பாக இவங்க இன்னொரு சக்ஸஸ் கொடுக்க போகிறேன் நம்ம பாஜகக்காக, நம்ம கட்சிக்காக. ஏய் என்கிட்டயே கதை விடாத. இன்னொரு சக்ஸஸ் வரும். டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? அதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை எப்படி மேடம் செயல்பட்டு இருந்தாங்க? நீங்க அண்ணாமலை அவரை இருந்தப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு அவருடைய செயல்பாடுன்றது எப்படி நக்கல்யா அவனுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் சூப்பர் தான், எப்பவுமே தலைவர் தான். எப்படி இருக்கும் மேம் இந்த அலைன்ஸ்? எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய என்ன சிரிப்பு சொல்லு? ஆமா, அவங்க சொன்ன மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். பார்த்தாலே தெரிகிறதா? ஏன்னா ஏற்கனவே இந்த அலையன்ஸ் அப்புறம் திடீர்னா நம்ம காரியகர்த்தா எல்லாம் நம்ம கட்சியில் ஃபுல் தமிழ்நாட்டு ஒரு புதுசாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது அலையன்ஸ் சூப்பர் ஹிட் போக போகிறேன். உலகம் முழுவதிலும் எத்தனையோ நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறது. அந்த நாட்டில் எல்லாம் அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற இந்த அரசியல் கட்சியை பார்த்து பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் கூட நம்முடைய டெல்லி கட்சி தலைமையகத்திற்கு வருகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள், படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? இத்தனை கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜனநாயகமான கட்சியாக இருக்க முடியுமா என்று இன்று ஜனநாயக முறையிலே தமிழகத்தினுடைய புதிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க, உயிருள்ள வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேங்க. அவருக்கு முதலில் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. எனக்கு கூடுதலாக சட்டமன்ற குழு தலைவரும் கூட. சட்டப்பேரவையிலே இது நாள் வரை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இப்போதும் வழி நடத்துவார். இப்போது கூடுதலாக மாநிலம் முழுவதும் கட்சியை வழிநடத்த வருகிறார் என்றால் அவருடைய நீண்ட அரசியல் அனுபவமும் அவருடைய இனிமையான பண்பும் இந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும். எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. மாமா சாமா கட்சியின் சின்னம் செருப்பு. நமது கட்சியின் சின்னம் செருப்பு. செருப்புக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் வீடு தேடி வரும் பருப்பு. இதுக்கு நானே பொறுப்பு. நான் இன்னைக்கு எந்த பொறுப்பும் இல்லாத அடிப்படையில ஒரு தொண்டன். சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? அதனால் நிச்சயமாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி இதை சந்திக்க இருக்கிறது. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாங்க. நாங்க எல்லாரும் இருந்தோம், நீங்கள் இருந்தீங்க. என்னண்ணே நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். எப்பொழுதுமே ஒரு மாநில தலைவர் சொல்வது கேட்பது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய கட்டாயம். என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். அதிமுக பாஜகவோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டதில் நான் கேட்கிறேன், கனிமொழி அவர்களே, எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்? இங்க நடக்கிற மாதிரி அநியாயம் கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குன, அங்கேயும் நீங்க தானே ஒரு தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன அக்கிரமம்? எங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரஸோடு இணைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா? குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும்
முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கமே வம்பா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் எனது வணக்கம். நேரத்தின் அருமை கருதி அனைவருமே என் நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இதற்கு முன்னால் இன்று மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். வாழ்த்துக்கள். தமிழக அரசியலில் ஒரு நிகழ்வின் போது அன்றைய தினம் கலைஞர் சொன்னார், நெல்லை எப்பவுமே நமக்கு தொல்லைதான் என்று சொன்னார். ஆக நெல்லையிலிருந்து திமுகவிற்கு ஒரு தொல்லை புறப்பட்டு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதான் குரங்கு குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சுக்கிட்டு இருக்கியே. அது மட்டுமல்ல, நம் நரேந்திர மோடி என்ற நரேந்திரன் அவர்களின் கொள்கையை பரப்பி தாமரையை இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் முடித்து வைக்க போகிறார்கள், மலர வைக்க போகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இங்கே சொன்னார்கள், இன்று தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். இல்லை, தலைவர் முடிவு செய்யப்பட்டது எதற்காக என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக இன்று தலைவரை முடிவு செய்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். குளத்தில் தாமரை வட்ட இலையோடு இருந்தால் மலரும், ஆனால் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு இருந்தால் அதுவும் மலரும் என்பதைத்தான் இன்று நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இதற்கு முன்னால் பல தலைவர்கள் பணியாற்றி இருந்தாலும் தம்பி முருகன் உட்பட, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இங்கே முன்னாள் தலைவர்கள் என்று அவர்களின் நான் உட்பட இங்கே இருக்கிறோம். எதுக்கு உங்களை காரி துப்புறதுக்கா? ஆனால் உடன் முன்னாள், அதாவது இன்கம்பென்ட் உடனே இருந்த முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும். பெரிய ராஜராஜ சோழன் எல்லோரும் சொன்னார்கள் இன்று ராமநவமி என்று சொன்னார்கள், அனுமன் ஜெயந்தி என்றால் நமக்கும் அவர்களுக்கும் தேதி மாறி வருகிறது. நான் யாரு, என் பவர் என்னன்னு சொல்றேன். ஆனால் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவார், ராமனின் முகம் ஓவிய தாமரை போல் இருந்ததாம். எப்பொழுது? ஏனென்றால் தாமரை என்றால், உண்மையான தாமரை என்றால் வாடிவிடும், அதனால் ஓவிய தாமரை போல் இருக்கும், எப்பொழுதும் வாடாமல். எப்பொழுது என்றால் நீ அரசாள வேண்டும் என்று சொன்னாலும் அதே நிலை இல்லை, நீ இப்பொழுது அந்த வாய்ப்பு இப்பொழுது உனக்கு இல்லை என்று சொன்னாலும் அதே நிலை. ஆக காட்டுக்கு போவென்றாலும் இல்லை, அரசால் என்றாலும் ஒரே நிலையில் ராமன் இருப்பான். அதே போல தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்றி, மகாசனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காக. ராம ராஜ்யம், கிராம ராஜ்யம் தான் ராம ராஜ்யம் என்று சொல்வார் மகாத்மா காந்தி. ஆக அந்த கிராம ராஜ்யத்தை, ராம ராஜ்யத்தை படைப்பதற்காக தமிழகத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கூடி இருக்கிறது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. சகோதரி வானதி பேசும்பொழுது சொன்னார்கள், ஒரே ஒரு நூல், அது சம்பங்கியாக இருக்கட்டும் ரோஜாவாக இருக்கட்டும் இணைக்கும் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், அது சம்பங்கியாக இருக்கக்கூடாது, ரோஜாவாகவும் இருக்கக்கூடாது, தாமரையாக மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தாமரை இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும். என்ன கிச்சு கிச்சு முட்டினா கூட இதுக்கு சிரிப்பு வராதியா? இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர். நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார். தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதைத்தான் நாம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது. இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய ட்விட்டரில் பதிவு செய்ததை போல நாமெல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம்.
ஏனென்றால் தமிழகத்தை வென்று காண்பிப்பதற்கு, ஏனென்றால் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டே ஆக வேண்டும். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள், கனிமொழி சொல்கிறார்கள் அதிமுக பாஜகவோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது. நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே, எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்? சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரஸோடு இணைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா? ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? இலங்கையில் நம் தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்களே, அவர்களோடு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் அளித்து விட்டீர்களா? நான் உட்கார்ந்தா என்ன, ஒலாத்தனா உனக்கு என்ன? ஆக இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம், நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எதற்கு என்றால் இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. பெருமாள் ஓப்பனிங் அசத்தலா இருக்கு, எல்லாமே மறந்து போச்சுல்ல, இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, என் மணிமேகலை கண்ணில இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படா. மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெல்லையில் இருந்து ஒரு தொல்லையாக இருந்தார். ஆனால் இன்று தமிழகத்தில் இருந்தே ஒரு தொல்லையாக அவர் மாறுவார். நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி, இது எப்படி பாப்பாங்க? ரொம்ப கேவலமா பாக்குறேன், நான் அசிங்கமா பாக்குறேன். இதுக்கு மேல என்ன சொல்லணும், எனக்கு வார்த்தைகள் தெரியல. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. ரெண்டு பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க, ஒரே வெட்டில தலை வர முண்டை வரவன நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளை இருந்து பூச்சி முத்திர மாத்தீங்களா? என்னடா இந்த கோலத்துல இருக்கேன்னு பாக்குறீங்களா? அம்மு போனதுக்கு அப்புறம் கட்சியில எல்லாருக்கும் பதவி ஆசை வந்துடுச்சு. தப்பில்லை, கரெக்டா சொல்றானே. மக்களுக்கு எதிரானவங்க கூட கூட்டு சேர்ந்து இப்ப கட்சிக்கே வேட்டு வைக்க போறாங்க. ரொம்ப வாடுறானே. ரெட்டை இளைய உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கேன். என் ரசிகர்கள் ஆரம்பித்த கட்சி, மக்களுக்கான கட்சி. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்குது பாரு. திருவள்ளுவருக்கே காவி பூசினவங்க நாளைக்கு என் படத்தை இப்படி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ரெட்டை இலைய சொந்த லாபத்துக்கு பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இல்லன்னா மத வெறியனுங்க கூட கூட்டணி வைப்பாங்களா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? இப்ப கட்சியில இருக்கிற யாருக்கும் கட்சி மேல அக்கறை இல்ல, கட்சியை திருட பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இவங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்க. மக்கள் தான் உஷாரா இருக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற எதிரியை ஒழிக்க வெளி ஊர்ல இருந்து கூலி படையை எவனாவது கூட்டிட்டு வருவானா? தங்களை காப்பாத்திக்க அவனுங்க கால்ல போய் விழறாங்க. ஒரு ஆளுக்காவது கட்சி மேலையும் மக்கள் மேலையும் அக்கறை இருந்தா இப்படி செய்வாங்களா? எந்த எதிரியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை ஜெயிக்க வைக்க போறாங்க. யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? கால்ல விழறது இவங்களுக்கு புதுசா என்ன? பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு பேசிட்டு இப்ப அவங்க கூட டுவேட் பாடுறதுக்கு வெக்கமா இல்ல. என்னென்னலாம் பண்ண, இது சும்மா, இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy bugger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.